மறைவுக்கு பிறகு சில்க் சுமிதாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். நடிகை சில்க் சுமிதாவுடைய புகழ் அவரோட மறைவுக்கு பிறகுதான் பலரோட கண்ணுக்கு தெரியுது. அவங்களோட தங்களுக்கான நினைவுகளை ஷேர் பண்ணும்போது சில்க் சுமிதா மாதிரி ஒரு போல்டான, அழகான, அறிவான, ஸ்மார்ட்டான நடிகையே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதோட அவங்களுக்கு குழந்தை மனசுன்னு பலர் புகழ்றாங்க. ஆனா எல்லோரையும் ஓவர்டேக் பண்ணி சில்க் சுமிதாவை பெண் கடவுள் ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு இயக்குனரும் நடிகருமான மிஸ்கின். ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அவர் பேசும்போது, ஒரு நடிகையை நான் முதல்ல கடவுளா பார்த்தது சாவித்ரி அம்மாவை தான். அடுத்ததா அதே லைன்ல பெரிய பெண் கடவுளா நான் பார்த்தது சில்க் சுமிதா அம்மாவை தான். அவங்க மட்டும் ஹீரோயின் ஆகியிருந்தா அந்த 25 வருஷத்துல எந்த ஹீரோயினுமே வந்திருக்க முடியாது. ஸ்ரீதேவிக்கு பிறகு அவங்க தான் வந்திருப்பாங்க. உலகத்திலேயே நடிகை மர்லின் மன்றோ நடிகையை பத்தி தான் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்வாங்க. அந்த அமைப்பை நாம சில்க் சுமிதாவுக்கு தான் அப்ளை பண்ண முடியும்னு புகழ்ந்து பேசி கௌரவப்படுத்திருக்காரு மிஸ்கின். இதுல என்ன பியூட்டினா, அவர் வார்த்தைக்கு வார்த்தை சில்க் சுமிதாவை அம்மானு கூப்பிட்டதுதான். மிஸ்கின் ரொம்ப ஏடாகுடமான ஆளுன்னு பலர் விமர்சனம் செய்யறாங்க. ஆனா அவர் பிசாசு 2 படத்துல ஆண்ட்ரியா சம்மதம் சொல்லி நிர்வாணமா நடிச்ச போது ஒரு பெண்ணை வச்சு அந்த காட்சிகளை படமாக்கினாரு. மனசு கேட்காம அந்த காட்சிகளை படத்துல பயன்படுத்தாம வேண்டாம்னு சொன்ன நல்ல மனசுக்காரர் தான் மிஸ்கின்.